7 நாட்கள் காவலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேந்தர் மூவிஸ் மதனிடம் 3வது நாளாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 3 நாளாக நடந்த விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்திருக்கிறது போலீசாருக்கு. குறிப்பாக சுமார் 5 மாதங்களுக்கு மேலாக 179 நாட்கள் இவர் தலைமறைவாக போலீசாரிடம் சிக்காமல் எப்படி இருந்தார் என்ற பல்வேறு தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக தோழி வர்ஷாவினுடைய வீட்டில்தான் திருப்பூரில் வைத்து மதன் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். அவரிடம் இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் இருந்து மொத்தமாக 14 செல்போன்கள் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 லேப்டாப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செல்போன்கள் மற்றும் லேப்டாப்புகளில் மதன் மற்றும் வர்ஷாவினுடைய உரையாடல்கள் நிறைய இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் வெளியூரிலிருந்து அதாவது மதன் நாக்பூர், மணிப்பூர், கோவா போன்ற பல்வேறு உள்ளிட்ட 8 மாநிலங்களில் இவர் தொடர்ச்சியாக மாறி மாறி இருந்து வந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் வர்ஷாவிடம் தொடர்பில் இருந்திருக்கிறார். தொடர்பு கொள்ளும் பொழுது செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல்களையோ அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்திகளையோ கண்காணிக்க முடியாது என்பதனால் வாட்ஸ்அப் உரையாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக அவர்களை அழைத்து அதன் மூலமாகத்தான் இருவருமே உரையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். பெரும்பாலான அதாவது முக்கியமான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு மட்டும் நேரில் சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வர்ஷா 2 முறை இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறார். அது எதற்காக அங்கு சென்றார் அல்லது மதனை முக்கியமாக சில விஷயங்களை பேசுவதற்காக இலங்கையில் சென்று அங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசினாரா என்பது குறித்தெல்லாம் இந்த விசாரணை செல்கிறது. இதற்காக மீண்டும் மதனுடைய தோழி வர்ஷா விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று மதனும் மொத்தமாக 14 சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். செல்போன்கள் சிம் கார்டுகள் வாங்கிய பொழுது வேறு வேறு சான்றிதழ்களை கொடுத்து, அதாவது மதனுக்கு தொடர்பில்லாத நபர்களுடைய சான்றிதழை கொடுத்து சிம் கார்டுகளை வாங்கி இது போல பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தீவிரமாக இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விரைவில் அவருடைய தோழி வர்ஷாவும் மீண்டும் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படுவார் என்று தெரிகிறது. இந்த மருத்துவச்சீட்டு மோசடி வழக்கில் ஏற்கனவே விசாரணை அதிகாரியாக உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே கூடுதல் ஆணையர் நியமிக்கப்பட்டார், ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். அவர் இது தொடர்பாக விசாரணையை நடத்தி வருகிறார். மேலும் 7 நாட்கள் காவலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதனிடம் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சுமார் 123 நபர்கள் இவர்களிடம் மருத்துவச்சீட்டுக்காக பணம் கொடுத்து 84 கோடி ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டும். எல்லாருமே வெறும் பணமாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் தவிர ஆதாரமாக வைக்கக்கூடிய அளவில் செக்வாகவோ அல்லது வேறு எதுவும் பண பரிமாற்றங்களோ நடைபெறவில்லை. எனவே இது தொடர்பான ஆதாரங்களை அவர்கள் பெற வேண்டும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம், மதன் தான் அவர்களிடம் பணம் வாங்கியதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். எழுத்துப்பூர்வமாக அதை ஒப்புக்கொண்டு ஆனால் அந்த பணத்தை பச்சைமுத்துவிடம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை முழுக்க ஆதாரமாக நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கூடுதலாக 2 கூடுதல் துணை ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் துணை ஆணையர் பாலசுப்ரமணியன் மற்றும் கூடுதல் துணை ஆணையர் அசோக்குமார் ஆகிய இருவரும் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 4 நாட்கள் இவரை விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்துவதற்காக இந்த விசாரணை அதிகாரிகள் பணியில் இருக்கிறார்கள். மதன் தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் மணிப்பூர், நாக்பூர், கோவா உள்ளிட்ட ஒரு 8 இடங்களில் மாறி மாறி அவர் தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் இருக்காமல் நிறைய இடங்களில் இருந்திருக்கிறார். அதில் அதுக்கு அதிக நாட்கள் நாக்பூரில் தான் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர் புனேயில் தங்கி படித்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாக்பூர் நண்பர்கள் இன்னும் அவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். அவர் வெகு நாட்கள் அங்கிருந்து அந்த நாக்பூர் நண்பரோடு தான் தொடர்பில் இருந்து அங்கே தான் அவருக்கு அதாவது அவர் தலைமறைவாக இருப்பதற்கு அந்த நண்பர்கள் உதவி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர் இங்கிருந்து எடுத்து சென்ற பணம் எல்லாம் அங்கிருக்கு சொத்தாகவோ அல்லது வேறு எதுவும் பொருளாகவோ மாற்றி இருக்கலாம் என்றும் அதற்கான அந்த பொருள் மற்றும் ஆவணங்கள் எல்லாம் அந்த நண்பர்களிடம் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இவர் வெளிமாநிலத்திற்கு சென்று அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தான் இவருக்கு அதிக நாட்கள் காவல் கேட்டார்கள். அதற்காக தான் 7 நாட்கள் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வெளிமாநிலத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதில் போலீசார் அதற்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இவர் அந்த வேந்தர் மூவிஸ் அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஆயத்த பணிகளும் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த 2 விசாரணை கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 விசாரணைகளிடம் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான சில ஆதாரங்களை கைப்பற்றிவிட்டு அவர் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி அதற்கு பின்பு வெளிமாநிலங்களுக்கு அழைத்து செல்லவும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.